தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளருக்கு ஒரு கேலண்டர் இயரில் 3 நாள் ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே, வரையறுக்கப்பட்ட விடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆர்ஹெச் 3 நாள் அவர் அவைல் பண்ணலாம்னு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருப்பாங்க. இதை ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணியிருந்தாலும் கூட அதை லீவ் அப்படிங்கிற மீனிங்கில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஹாலிடே அப்படின்னு சொன்னால் அது விடுமுறை அப்படின்னு ஆயிரும். ஆனால் இது ஆக்சுவலாக லீவ் அப்படிங்கிற டெஃபினேஷனில் தான் வரும். ஏன்னா இந்த ஆர்ஹெச்சை ஒருத்தர் அவைல் பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே ஒரு லீவ் லெட்டரை கொடுத்து அதுக்கு பீரியட் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் இந்த ஆர்ஹெச்சை அவைல் பண்ண முடியும். ஒன்று. அடுத்தது இந்த ஆர்ஹெச்சை அரசு விடுமுறை தினங்களோட கிளப் பண்ணி நம்ம அவைல் பண்ணிக்கலாம். இல்லை தற்செயல் விடுப்பு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதோட கிளப் பண்ணியும் இந்த ஆர்ஹெச்சை எடுத்துக்க முடியும். இல்லை ஈடுசை விடுப்பில் போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆர்ஹெச்சை அதோட கிளப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஏர்ன் லீவ், மெடிக்கல் லீவ், அன்ஏர்ன்டு லீவ் அண்ட் ப்ரைவேட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி லீவுகளோட இந்த ஆர்ஹெச்சை சேர்த்து நம்ம எடுக்க முடியாது. அப்புறம் இந்த ஆர்ஹெச்சுக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 3 நாளை சூஸ் பண்ணி இந்த ஆர்ஹெச்சை நம்ம அந்த நாளில் அவைல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எந்த ஒரு மதத்தை சார்ந்தவரும் எந்த ஒரு மத பண்டிகைக்கும் இந்த விடுப்பை அவைல் பண்ணிக்க முடியும்.